தமிழ்நாட்டில் அரங்கேறி வரும் அரசியல் காட்சிகள் மிகுந்த ஏமாற்றத்தை தருகின்றன. தற்போது நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான தலைகுனிவாகும். உதயநிதி முன்வைத்த சில கருத்துக்கள் தேவையற்றவை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்த சில கருத்துக்கள் தேவையற்றவை என்று தெரிவித்திருக்கிறார் சீமான். எதிர்க்கட்சி தலைவர் எனும் பதவிக்குரிய மாண்பை மறந்து கண்ணியக்குறைவான கருத்துக்களை பொது அவையில் வைத்திருக்க வேண்டியது இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையே வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு கைது நடவடிக்கை எனும் பெயரில் தாவேக அரசு இறங்குவதும் ஏற்புடையது அல்ல எனவும் அவர் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். காவிரி நதிநீர் சிக்கலில் காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கைக்கு முதலமைச்சர் விஜய் காட்டுவது ஏன் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரங்கேறி வரும் அரசியல் காட்சிகள் மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது நடைபெற்று வரும் நிகழ்வுகள் அனைத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான தலைகுனிவாகும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த கைது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். உதயநிதி முன்வைத்த சில கருத்துக்கள் தேவையற்றவை என்றும் அதனையே வாய்ப்பாக கொண்டு தாவேக அரசு காவிரி நதிநீர் விவகாரத்தில் காட்டாத அந்த அக்கறையை வேகத்தை இதில் காட்டியிருப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து சீமான் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். காவிரி நதிநீர் சிக்கல் தொடர்பாக திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த சில கருத்துக்கள் தேவையற்றது என்றும், எதிர்க்கட்சி தலைவர் எனும் பதவிக்குரிய மாண்பை மறந்து கண்ணியமற்ற குறைவான கருத்துக்களை பொது அவையில் வைத்திருப்பது என்பது வேண்டியதல்ல என்றும், அதே சமயம் இதனை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு கைது நடவடிக்கை என்னும் பெயரில் தமிழக வெற்றிக் கழகம் அரசு இதை இறங்கியிருப்பது என்பது மிகவும் தவறானது என்றும், அரசியல் மேடை பேச்சுக்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் அரசு கைது நடவடிக்கை எடுக்கும் என்றால் என் மீதும் என் தமிழர்கள் மீது தங்கைகள் மீதும் தனிநபர் விமர்சனம் மீதும் அவதூறு ஆபாசத்துக்கு நாள்தோறும் கொடுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காதது ஏன் என்றும், குறிப்பாக அவதூறு பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று நடைபெற்ற அந்த போராட்டத்துல குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இரட்டை அர்த்தத்தில் பேசியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்று காலை காவல்துறை விசாரணைக்காக கைது செய்து தஞ்சாவூருக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதை கண்டித்துதான் நாம் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி நீர் பற்றி பேசுவதற்கு அதை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும், ஏன் இரட்டை அர்த்தத்தில் பேசியிருக்கிறார். குறிப்பாக மேடைகளில் பேசும்போது சில வார்த்தைகளை உதயநிதி அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் அந்த முகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.